அடுத்த கொடைக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு இருந்து உயிரோட வச்சிருந்தாருன்னா சும்மா நான் சும்மா பாடுறேன். என்ன ஏற்கனவே முத்து செல்வான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அது என்னது? எழுதி வச்சிருவாரு. 40 ரூபா கொடுக்க இல்லையா? ஆமா வாய குழந்தைக்கு தெரியாம தந்து பாரு. ஆட்டக்காலம் மொத்தமா இருந்தா கல்யாணம் கொண்டு போயிருமா? கொரிய மிருகங்கள் கிடைச்சிருந்தா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அரைந்து வைத்தது போல் சதைய மட்டும் எடுத்திருக்கப்பா. வித்தியாசமான கலவெல்லாம் இருக்கு. கண்டிப்பாக ஆகியாரி அரச மன்னனாகி சோழராஜிடத்தில் ஓடி வருகிறார்கள். ஐயாவி சோழராஜா, ஐயாவி சோழராஜா, ஐயாவி சோழராஜா, சோழராஜா ஆடுமாடு காணவில்லை, ஆடுமாடு காணவில்லை, ஆடுமாடு காணவில்லை, காணவில்லை. ஐயாவி சோழராஜா, ஐயாவி சோழராஜா, ஐயாவி சோழராஜா, என்று சொல்லி கோமமார்கள் ஏங்கி ஏங்கி தாண்டவிட்டார். அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம், பதற வேண்டாம். ஆலோசனை செய்ய வேண்டாம், ஆலோசனை செய்ய வேண்டாம், ஆலோசனை செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆடுமாடலாம் அங்க வளர்த்தோம். சரி, கொம்பு இருக்கு, தோல் இருக்கு, குழம்பு இருக்கு, வால் இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் தான் இருக்கே. வேற என்ன காணவே கேக்குறேன்? ஆமாப்பா, ரெண்டவே இல்லைங்க. என்ன உடம்புல உசுறு இல்ல, ஐயா அதுக்கு சதை இல்ல. ஜாவி இது விசித்திர. ஐயா ஐயா உங்களுக்கு வேண்டிய நஷ்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு போங்க. அப்படியா? வந்து கல்யாணிமார்களே, இன்று இரவு நாளை வெடிவதற்குள் கல்வர்களை கண்டுபிடிக்கணும். அப்படியாகட்டும் என்று கட்டும் காவலமாக காத்திருக்கக்கூடிய வேளையிலே பொழுது எங்க ஐயான இடைநீதி சக்கியமே தொட்டில படுத்து சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என்னமா இந்த உலகத்துல ஒரு வேடிக்கை பார்த்தா என்னாச்சு? காற்றுக்கு வேலி போட்டா நிக்குமா? நிக்காது. நானே கள்ளி எல்லாம் பிடிக்கிறவங்க காவல் இருக்கான், இருப்பான், பிடிப்பான், பிடிப்பான், நடக்கும். அப்படி என்பது ஐயான இடைநீதி சக்கியமே எப்படி வருகிறார்? எப்படி காத்திருப்பதறியாமல் வந்து கதவு திறக்கூடிய சத்தத்தை கேட்கும்போது தலையாரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் வந்து வெளியே இறங்கினா ஒரு அகோரமான ஒரு வடிவம் சென்ற ஆடமாடுகளை எல்லாம் ஒருத்தவங்க
வாங்கி சிதறவிட்டு சென்றார். மறுபடியும் ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி தொட்டில படுத்து தலையாரிமார் கண்ணியை கண்டார். நம்ம எங்க போய் சொல்றது? யாருகிட்ட சொல்ல? அப்படி என்று மனச்சிடவோடு இருக்க அரசமன்னன் சபை கொடியத மன்னவன் அழைத்து கிடைக்கிறார். தலையாரிமார்களே, சோழவள தேசத்துல வந்த கல்லையாரம் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடித்து விட்டோம். வெரி குட். கல்லை எங்க இருக்கான்? கல்லை அரண்மனைக்குள்ள இருக்கான். எனக்கு தெரியாத கல்லை எங்க இருப்பா? மன்னவா, என்ன கல்வர்கள் 2 குழந்தைகள் தான். தலையாரிமார்களே, ஐயா அச்சலம் குழந்தைகளை பாடிக்குடி மாறாத எமக்கள் திருவிழா. ஆமா, யார் அங்கே எடுத்து வா சுவாமி. கூட்டமா இருக்கு. ஆமா, எதுக்கு அந்த உரைவாள உயிட்டு போறீங்க? நம் பிள்ளைகளை கண்வர் என்று சொல்லுகிறார்கள். அப்படியா? ஏன் சாமி? இவன் வாங்கி தருவார். அதுக்குதான் அவன் இருக்கா. இந்த பாருங்க, அவன் சொன்னது இருக்கட்டு. அவனு சொல்லவா? பிள்ளைகளை தினமும் தூங்க வச்சுட்டு காலையில போய் பார்த்தா இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி பச்சை மாமிச வாட வீசுது. அதனால அந்த பிள்ளைங்க வேண்டாங்க. வேண்டாம். நீ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை ஒரு சளிச்சா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சில நேரம் ஒரு மாதிரி செப்பு போட்டான். ஆமா, அவன் செப்பு இப்ப என்னங்க வேண்டாம். அதனால எனக்கு இந்த பிள்ளைங்க வேண்டாம். இரண்டு குழந்தைகளை முக்காட்டிலே கொண்டு கொண்டு வாருங்கள். வேற பச்சிலம் குழந்தைகளை கொள்வதற்கு மனம் இல்லாத விளையாடிமார்கள். அந்த முக்காட்டிலே வேப்ப மரத்தினுடைய குழந்தைகளை போட்டுவிட்டு தெரியாத மாதிரி திரும்பி பார்க்காம வேண்டாம். சரிதான். திரும்பி பார்க்கறதால நம்ம அம்மா பழகினல்லூர் இசைக்கியமைக்கு அவன் தான் பலியா இருப்பான். முதப்பலி. ஆனா என் தாயாரு நெடுநீலி இசைக்கியமை ஆண்டவராய் ஈஸ்வரன் நினைத்தாய் பகவானே, நான் செங்காட்டில் போவதற்கு நம்ம 2 பேருக்கு தெரியும். நம்ம 2 பேரும் நான் தங்கச்சி. ஆனா ஊர் உலகம் தேவையில்லாத வார்த்தை வசி சொல்லி பேசுவார்கள். அவ தூராக பேசுவார்கள். அதனால சிறிது நாள் நான் செங்காட்டிலே சென்று வாழ்ந்து வருகிறேன். அண்ணா, நீ தனியாவா போற? செங்காட்டிற்கு நான் போயிட்டு வரும்போது திடீர்னு உங்களை பார்க்கணும் ஆசை வந்து வந்தா. உங்களுக்கு என்னெல்லாம் என்னோட கேளுங்க தங்கச்சி. ஆசையா உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க ஆசைப்பட்டதை கேளுங்க. கொண்டு வருவியா? ஆமாண்ணா. அப்ப நீ வரும்போது பலகாரம் அப்போ எப்போ வரப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. முறுக்கெண்ண என்ன பட்டுக்கரை வேஷ்டி. ஆமா, நேரியது நெல்லு பச்சை கலர்ல வேஷ்டியா? பட்டுக்கரை வேட்டி. பட்டு கங்க சரிக போட்டது தங்காய். அதுக்கப்புறம் கோபிக்கோ அல்வந்திவே கிண்டர் ஜாய் ஓகே குர்குரே எல்லாம் மகள் லட்டு தங்காய். வாயில குப்பையில கொடுப்பீங்க. உனக்கு பிடிச்சத கேட்கல முதவி. வேற அங்கயா? அதுதான் கொண்டு வருவாய் அல்லவா தங்காய். இதோ இந்த பகுதியை நீங்க உடுத்துடுங்க. ஆகட்டும். அப்படி என்று தாயான நெடுநீலி இசக்கியம்மை செங்காட்டிலே வாழ்ந்து வருகிறாள். அப்படி தாயான நெடுநீலி இசக்கியம்மையானவள் இப்படி செங்காட்டிலே இசக்கியம்மா அப்படியே முக்காட்டு நீலி முழு நீலியா இருக்கா. இருக்கின்ற பொழுது அந்த வேளையிலே அங்கே இந்த தாயான நெடுநீலி இசக்கியம் அம்ம